பக்தர்களுக்கு வணக்கம். தைப்பூசம் பற்றி சின்ன தகவலுடன் வந்திருப்பது உங்க வித்தார்த்து பாலா. தை மாசத்துல மகர சங்கராந்திக்கு அடுத்ததாக வரும் முதல் பௌர்ணமி நாள் தான் தைப்பூச திருநாள் அப்படின்னு சொல்கிறோம். அசுரர்களை அழிப்பதற்காக தேவர்கள் சிவபெருமான்கிட்ட போய் முறையிடுறாங்க. சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவர் தான் கந்தன். ஆண்டி கோலத்தில் பழனி மலையில் வீற்றிருக்கும் முருகனுக்கு அசுரர்களை அழிப்பதற்காக பார்வதி தேவி தன் சக்தி ஆற்றல் அனைத்தையும் ஒன்றாக திரட்டி அதை வேலாக மாற்றி அந்த சக்தி வேலனை முருகப்பெருமானுக்கு அளித்த நாள்தான் தைப்பூச திருநாள். வேல் வேறு வேலவன் வேறு அல்ல. பிரம்ம வித்யா அப்படி என்று சொல்லப்படுகின்ற ஞான வேலை முருகப்பெருமானுக்கு பார்வதி தேவி கொடுத்த நாள்தான் தைப்பூச திருநாள். சக்தி வேலனை கொண்டு அசுரர்களை திருச்செந்தூரில் வதம் செய்தார் முருகன்.